ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் அப்படிங்க எல்லோரும் நம்புகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் அதுவும் கோபுரோவில் வீடியோ வருது. கடைசியாக கோபுரோவில் எப்போ வீடியோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜூலை 3 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்ச் 20 or 19 தெரியலை, அப்படி கீழே போடுது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்விக்கி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல்னு போட்டு இது இல்லாமல் இன்சென்டிவ் நிறையா போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஏர்னிங்ஸே வரும். இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ஆர்டர் போட்டாங்க ஆகாஷ் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு. கரெக்டாக எத்தனை மணிக்கு ஆன்லைன் வந்தோம்னா 11 மணிக்கு வந்தோம். இப்போ மணி என்ன ஆகுதுன்னா 12 மணி ஆகுது. நம்ம வந்து 11 மணிக்கு ஆன்லைன் போயிடுவோம். எப்போ மொதல் ஆர்டர் போடுதாங்களோ அப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வருவோம். ஸோ அதே மாதிரி இப்போ தான் மொதல் ஆர்டர் வந்துச்சு, அப்படி கிளம்பி வந்தாச்சு. ஸோ ஓகே மக்களே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக நின்றுக்கிட்டே இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு வீடியோ எடுப்போம்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ மீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 210 மீட்டர் தான் இருக்குது. ஃபுட் ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே போய்ட்டு ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டு கொடுக்க போக வேண்டியதான். அண்ட் நம்ம சேனல் புதுசு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். எஸ், ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஃபோட்டோ கேக்கு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு $388 08 எனக்கு கொஞ்சம். ஸோ ஓகே மக்களே, ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. என்னதுண்ணா மேப் இல்லையா? மேப் ஏற்றினா தானே வரும். இது வந்து நேராக போங்க, நேராக போயிட்டு அந்த A to B வருமா, A to Bக்கு அப்புறம் ஒரு ரைட் வரும் அந்த ஒட்னாப்லே. அதில் அந்த அந்த பாலம் பேர் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த பாலத்தில் போக சொல்கிறது. அந்த A to Bங்க இருக்கும், அதில் ரைட்டு திரும்பணும். திரும்பிட்டு அந்த பாலத்தில் ஏறி அதில் அந்த நாய் கோட்ரஸ்லாம் தாண்டி போகணும். நாய் கோட்ரஸ்லாம் தாண்டி போய் எங்கிட்டு போகும். ஓகே மக்களே, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அவங்க வந்து டவுட்ஸ் கேட்டாங்க. மெயினாக ஸ்விக்கிக்கு தேவையானதே மேப் தான். ஸோ அதை வந்து அவர் டிசபிள் பண்ணி வச்சுருக்காரு. அதான் அதை எனபிள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சோடு யாரா இது? இப்போ நம்ம கொஞ்சம்னா இவர் மேலே விட்டுருப்போம். சைக்கிளில் போகிறவங்க கொஞ்சம் ஓரமாக போங்கடா பாய்ஸ். ஓகே மக்களே, நமக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. நம்மளோட ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இதான், இங்கே தான் நிற்போம். எப்போவுமே A to Bயில் தான் எல்லோரும் இருப்போம். சரி, A to Bயில் ஆர்டர் போடுவோம் அப்படின்னா இங்கேருந்து பக்கத்தில் வேறு ஒரு கடையில் போட்டான். ஹோட்டல் புஷ்பான்னு ஒரு கடையில். எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்கன்னா 25 ரூபா போட்டிருக்கான். பெரிய மனுஷன் அவனுக்கு. ஸோ ஓகே மக்களே, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. ஹோட்டல் புஷ்பா ஃபுட் ரெடியும் கொடுத்துட்டாங்க. அக்கா 4321 ஓகே, பிக்கப் பண்ணிட்டோம். நான் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரு 1.4 கிலோமீட்டர். இப்போ நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 மீட்டர் வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 2.2 கிலோமீட்டருக்கு 25 ரூபா தராங்க. பரவாயில்ல. அவன் இதில் அமௌண்ட்டை கம்மி பண்ணாலும் சர்ஜி வந்து இன்றைக்கி அதிகம் வச்சுருக்கேன். சரி, இன்சென்டிவ் வந்து இன்றைக்கி அதிகம் வச்சுருக்கான். 1000 ரூபா வச்சுருக்கான். பார்க்கலாம் எடுக்க முடியுதான்னு. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரே ஒரு கோபுர பேட்டரி தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அதில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண்டினியூ பண்ணுறக்கு. ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்திங்கன்னா 8:10 ஆயிடுச்சு. எங்கே நடந்து போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் வே. அதனால் பைக் அங்கே ஓரமாக பார்க் பண்ணிட்டு
அப்படியே ஆர்டர் எடுக்க வந்துட்டேன். 4886 இதுவா? பெரிய ஆர்டரு. ஸோ ஓகே மக்களே, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா டே விளாக் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு நைட் விளாக் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கோப்ரோவுக்கு வந்து 2 பேட்ரி தான் வச்சுருக்கோம். ஓகேவா? மொத்தம் 4 பேட்ரி வச்சுருந்தோம். அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா வீங்கிருச்சு. ஸோ வீங்கின உடனே ஒர்க் ஆக மாட்டேக்கு மீன்ஸ் இப்போ அதை கோப்ரோவில் போட்டோம்னா கோப்ரோ கேமரா ஆன் ஆகி ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த 2 பேட்ரி தூர போட்டு 2 பேட்ரி இருக்குது. அதில் ஒன்று காலையில் கொண்டு வந்தேன். ஸோ அது வந்து கோப்ரோ பேட்ரி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஃபோன் மாதிரிலாம் இருக்காது. அது 2 மணி நேரம் நிற்கும், 4 மணி நேரம் நிற்கும், அப்படிலாம் இருக்காது. கோப்ரோ பேட்ரிக்கு வந்து அரை மணி நேரம் வீடியோ இருக்கிறதே பெருசு அதை வச்சுக்கிட்டு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அங்கங்கே கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி கட் பண்ணி எடுத்துமே அதில் சார்ஜ் போயிடுச்சா, அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 மணி போல் வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ ஆர்டர் பார்த்துருந்தோன்னு பார்த்தியா, ஒரு 6.5 ஆர்டர் பார்த்துருந்தோம். அதுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 ரூபா காலையில் மட்டும் பார்த்தது. அதாவது ஒரு 11 to 3. அண்ட் இப்போ 6 மணிக்கு ஈவினிங் ஆன் பண்ணோம். ஈவினிங் 6 மணிக்கு ஆன் பண்ணிட்டு வீட்டில் இருந்து பார்த்து எதுவும் ஆர்டர் வரும்னு. ஸோ 7 மணி வரை இருந்து ஒரு ஆர்டர் கூட வரல. அப்புறம் நானாக வெளியே வந்து ஒரு ஆர்டர் கூட வரல. அப்படியே கொஞ்சம் மூவிங்லேயே இருப்போம், எங்கிட்டாவது ஆர்டர் போடுவாங்கன்ட்டு மூவிங்லேயே இருந்தேன். SS ஹைதராபாத்தில் போட்டாங்க, ஒரு 7:30 போல் போட்டாங்க. ஆனால் அது நம்ம கைக்கு வந்தது எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னா 7:50க்கு தான் வந்துச்சு. 20 நிமிஷம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே பிக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு ஆர்டர் இதான். இப்போ ஈவினிங்க்கு இதான் நம்மளோட செகண்ட் ஆர்டரு. ஒரு லாங் ஆர்டரு எதுவுமே வர மாட்டேங்குது. என்னன்னு இல்லை, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறனால தரமாட்டேக்கானா என்ன ஏது ஒன்றுமே புரியலை. பார்க்கலாம். ஸோ ஓகே மக்களே, அப்படி இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா இவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன். மணி பார்த்திங்கன்னா 11:04 ஆகுது. இப்போ தான் நான் உன்னை ஃபைன் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டின ஆர்டர் ஃபுல்லாக 25 எந்த ஆர்டர் போட்டாலும் 25. அது ஏன் அப்படி தராங்கன்னு தெரில. இதே கொஞ்சம் பெரிய ஆர்டர்னா 55. ஒரு 4-5 வாட்டி 55 ரூபா ஆர்டர் வந்துருக்கு. மொத்தம் எல்லா வாட்டி 25 ரூபா ஆர்டர். சரி, ஃப்ளாட் பே தான் 25 இல்லை 55 எதுவும் போட்டிருக்கானான்னு போய் பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா இன்சென்டிவ் தரான். இப்போ ஃப்ளாட் பேலாம் போட்டால் இன்சென்டிவே தரமாட்டான். என்ன கதை, ஒரு கருமமும் புரியலை. செத்த பயிலுக்கு இப்படி பண்ணுதாங்க. இப்போ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா சாலைக்கு வந்தோம். அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி கடைக்கு ஆர்டர் பிக்கப் பண்ண. கூட்டத்தை பார்த்தீங்களா? இது வந்து இப்போ நாளைக்கு ரம்ஜானுங்கனால இவ்வளோ கூட்டம் இல்லை. எப்போவுமே இந்த ஏரியாவில் இவ்வளோ கூட்டம் இருக்க தான் செய்யும். இன்னும் எத்தனை ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 28 ஆர்டர் பார்த்தா 700 and something இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ 28க்கு இன்னும் இந்த இப்போ டபுள் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதை முடிச்சிட்டோம்னா இன்னொரு 6 ஆர்டர் தேவைப்படுது. அந்த 6 ஆர்டர் முடிச்சிட்டோம்னா ஒரு 700 இன்சென்டிவ் கிடைக்கும். ஒரு 800 ரூபாய்க்கு ஓட்டினோம்னு வைங்களேன், ஒரு 1500 வரும். 1500 வந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு செலவு பெட்ரோல் எல்லாம் போக ஒரு 1000 மிஞ்சும். இன்றைக்கி நாளில் அவ்வளோதான் பார்க்க முடியுது, வேறு வழியே இல்லை. ஒரு நாளைக்கு 1000 கிடைச்சால் போதும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி 2 ரூபா கொடுத்தான், இப்போ 1000 ரூபா கொடுக்கான். அவன் கொடுக்கறத ஏற்றுக்கிட வேண்டியதான். 2 ரூபா கொடுக்கும்போதும் ஏன் 2 ரூபா கொடுக்கான்னு கேட்கல. இப்போ 1000 ரூபா குடிக்கணும், என்னப்பா 1000 ரூபா தான் தரான் அப்படின்னு கேட்க முடியாது. எல்லாம் இருக்குது தான், பார்த்துக்கலாம். நடப்பதில்லை நன்மைக்கு. ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 3:42 ஆயிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3 மணி வரை தான் ஓட்டணும்னு நினச்சேன். பார்த்தா கூட ஒரு 42 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 4:08 ஆகும்னு போட்டிருக்கேன். அப்போனா இன்னொரு 26 நிமிஷம் ஆகுமா வீட்டுக்கு போகிறதுக்கு. ரைட்டு. ஸோ ஓகே மக்களே, நான் 12 மணிக்கு ஒன்று யோசித்தேன், அது இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இஸ்லாமிய சொந்த அனைவருக்கும் ஹாப்பி ரம்ஜான். ஸோ குடும்பத்தோட நல்லா ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுங்க. வேறு என்ன சொல்கிறது தெரியல இந்த சின்ன பையனுக்கு. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்னா 30.5 ஆர்டர் பார்த்துருக்கோம். இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா
எவ்வளோன்னு இன்னும் என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா நிறைய இன்சென்டிவ் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அதில் எது நாளைக்கு நமக்கு ஏறப்போகுது எது ஏறாதுன்னு ஒன்றுமே புரியலை. அதனால் இன்சென்டிவ் என்ன ஏதுங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஓட்டியிருக்கோம்னா 1080 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்மு. இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்லி ஒரு 1800 அப்படி 1800 1900 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம்னா 13 மணி நேரம் 16 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தேன் மேட்டாப்பில் அது அப்படி தான் பார்த்த மாதிரி இருக்குது. 13 மணி நேரம் 16 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். அமௌண்ட்டு இவ்வளோ தான். இதில் எவ்வளோ நாளைக்கு இன்சென்டிவ் வந்துச்சு, அப்புறம் கழிச்சது போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் 1K அடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு 713 ஃபாலோவர்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைபர் இருக்குது. இன்னும் எவ்வளோ தேவை? 287 சப்ஸ்கிரைபர் தேவை. ஸோ நீங்கள் நினச்சா கண்டிப்பாக 1K அடிக்கலாம். ஸோ ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பாய். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் டே இது. இப்போ தான் நம்ம எண்டிங் கிளிப்ஸ் எடுக்கோம். ஸோ எவ்வளோ எடுத்திருக்கோம், எவ்வளோ செலவாயிருக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம். நேற்று ஓட்டினது வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் சேர்க்காமல் 1080 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஓட்டினோம்னா 13 மணி நேரம் 16 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே இன்சென்டிவ் தான் 730 ரூபா. நானும் வேறு இல்லாமல் வரும்னு நினச்சேன், எதுவுமே வரல. இன்சென்டிவ் வந்து 730 மட்டும் தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கல நேற்று நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 1810 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இதில் கழிக்க வேண்டியதெல்லாம் கழிக்கணுமா? சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஒரு டிப்ஸ் ஒரு 75 ரூபா கிடச்சி. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கல நம்மளோட ப்ராஃபிட் வந்து 1345 ரூபா. 13 மணி நேரம் ஓட்டினதுக்கு 1345 ரூபா இருக்குது. சரி பார்க்கலாம் போக போக எப்படி கிடைக்குன்னு. நம்ம சேனல் சார்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நாளில் போட்டுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 1K வரதுக்கு கம்மியாக தான் தேவைப்படுது. நீங்கள் நினச்சா வரலாம். ஓகே, ஸோ பாய், லவ் யூ.